வெல்கம் பேக் டு ஹிடன் ஃபேக்ட்ஸ். மனிதனின் ஆறாம் அறிவு பற்றி அறியப்படாத உண்மைகள். பல கோணங்களில் சொல்லப்படும் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்பது உண்மையில் என்ன? நம்மளுடைய நார்மல் சென்சரி பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது பார்வை, காது கேட்கறது, டேஸ்ட், ஸ்மெல், டச், இதை மீறி இது இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் பெர்சீவ் பண்ணுறது. பெர்செப்ஷன்னா நம்ம உணர்றது. இதை பண்ணுறதை எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது சிலவங்க டெலிபதி, அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பிரெயின் மனசுலேருந்து மனசுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோன்னு கிளைம் பண்ணுவாங்க, அதுக்கு டெலிபதிம்பாங்க. சிலவங்க ஃப்யூச்சர் என்னால் பார்க்க முடியும், அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும்பாங்க, அதுவும் இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். சிலவங்க பாஸ்டில் நடந்தது, அதாவது 10 வருஷம் முன்னாடி உங்கள் வீட்டில் இப்படி நடந்தது அப்படிங்கிறத வேறு எந்தபடியும் தெரியாமல் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அண்டர் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். அறிவியல் பூர்வமாய் நிரூபிக்கப்படாமல் இருக்கும் ESP என்பது ஒரு மாயக்கலை இல்லை என்றால் ஆவிகளுடன் மனிதன் பேசுவதாய் சொல்லப்படுவது எப்படி? கோஸ்ட்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், நமக்கு தெரியாது கோஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியாது. நிறைய பேர் நம்புறவங்களுக்கு கோஸ்ட் இருக்கிற மாதிரி. அதில் கோஸ்ட் பேசுகிறத கேட்குறேன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். லைக் எனக்கு அதை நம்ப முடியல, பட் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஆதாயத்துக்காக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு எம்ஜிஆரோட கோஸ்ட் கூப்பிட முடியும், மைக்கேல் ஜாக்சன் கோஸ்ட் கூப்பிட முடியும். ஸோ அது ஆதாயத்துக்காக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்க அவங்கக்கிட்ட. சிலவங்க எனக்கு கேட்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது எனக்கு பேய் பேசுகிறதே கேட்குது, ஆவி பேசுகிறது கேட்குதுமா. அது 2 விஷயங்களால் இருக்கலாம். அதாவது கோஸ்ட்டை பார்த்தேன் அப்படிங்கிறது. ஒன்று ஹலுசினேஷன் சொல்லுவோம், அதாவது உங்களுக்கு ஒரு நோயில் வரும், சில நோய்களில் வரும், சில கண்டிஷன்ஸில் வரும். இப்போ ஆல்கஹால் எடுத்துகிட்டு திடீர்னு நிறுத்துகிறவங்களுக்கு விட்ரால் சிம்டமில் ஹலுசினேஷன் வரும். அதே மாதிரி இன்னொரு காமன் விஷயம் இல்யூஷன் சொல்லுவோம், அது எல்லாருக்கும் வரும், நம்ம எல்லாருக்குமே வரும். இல்யூஷனுங்கிறது ஒரு பொருள் இருக்குது, பட் நம்ம அதை பெர்சீவ் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. பக்கத்து வீட்டு மாடியில் வேஷ்டி காயும்போது அது மேலே எங்கேயோ போகிற கார்லேருந்து லைட் படும்போது நமக்கு திடீர்னு அங்கே ஒரு கோஸ்ட் போன மாதிரி இருக்கும் மாடியில், கோஸ்ட்டை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது இல்யூஷனுங்கிறது, இல்யூஷன் சவுண்டுக்கும் வரலாம். இப்போ நம்மளை யாரையோ எதிர்பார்த்துட்டே இருக்கும், அது நிறைய பேருக்கு காமனாக இருக்கும். இது இல்யூஷன். ஹலுசினேஷனுங்கிறது நான் சொன்ன மாதிரி யாருமே பேசலைன்னா கூட, யாருமே எதிர்க்க நிற்காட்டி கூட பேசுகிற மாதிரியோ நிற்கிற மாதிரியோ தெரியும். அது நோயினால் வரக்கூடியது. இல்யூஷன் இஸ் நார்மல். மனிதன் எதிர்காலம் மட்டும் இல்லாமல் உலக நிகழ்வுகள் அனைத்தையும் அறிய முடியும் என்றால் ESP பவரால் ஒரு மனிதன் தன்னுடன் இருக்கும் சக மனிதர்களின் மனதில் இருப்பதை அறிய முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஹிப்னோசிஸ் இந்த தெரப்பியூட்டிக் இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிப்னாட்டிக் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போயிட்டு they give some suggestions which helps the other person. பட் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது அவங்கள ஏதாவது செய்ய வைக்கிறதுக்கெல்லாம் அது ஃபிக்ஷனில் நிறைய இருக்குது. பட் இன் ரியாலிட்டி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். யூ நீட் கோஆப்ரேஷன். ஹிப்னோசிஸில் ரொம்ப முக்கியம், அந்த சப்ஜெக்ட் who is going to be hypnotized has to cooperate with you fully. ESP என்பது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி போன்ற ஒரு மனநோயா? ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறதே ஒரு மிஸ்நாமர். அதாவது பழைய காலத்தில், அதாவது எப்படி வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியாங்கிற நேம் இட் ஆக்சுவலி மீன்ஸ் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, பட் ஆக்சுவலி ஸ்கிசோஃப்ரீனியா ஹேஸ் நத்திங் டு டு வித் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஸ்கிசோஃப்ரீனியா ஹேஸ் சர்டன் சிம்டம்ஸ் டிஸ்டிங்க்ட். இது ஒரு சைக்கிக் டிசார்டர் என்றால் இந்த மாய வலையில் அதிகம் பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவது ஏன்? ஆக்சுவலாக ரெண்டும் இருக்காங்க. விமன் உங்களுக்கு மோஸ்ட்லி அப்ரெஸ்ட். அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாது. நிறைய கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பேச்சு சுதந்திரம் கிடையாது, அடங்கி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரே வழி அவங்களுடைய இதை சொல்கிறது இந்த மாதிரி சாமி வரும்போது, சாமி விழிச்சே இந்த பொண்ணை துன்புறுத்தாதீங்க, எனக்கு வேண்டியவாவா, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்குது நிறைய வீட்டில். ஸோ அந்த சின்ன ஆதாயத்துக்காக இருக்கலாம். பெரிய ஆதாயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உமனும் பண்ணுறாங்க, மென்னும் பண்ணுறாங்க. ESP என்பதை நம்ப கடினமாக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட சில நிகழ்வுகள் சொன்னபடியே நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதைப்போல் மனிதன் ஆவிகளுடனும் கடவுளுடனும் பேச வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் அந்த யூகத்திற்கு காரணம் என்ன? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஒரு பேஷண்ட் ஐசியூவில் இருந்தார். அவர்
அவருக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால டிஸ்ஓரியன்ட், அதாவது அவருக்கு எங்கே இருக்கிறோங்கிறது தெரியாது, ஹலுசினேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஹலுசினேட்னா யாரோ பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நான் கிராமத்தில் வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசைக்கு வெளியே அவரோட தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்க படுத்துட்ருக்காங்க, வயசானவங்க, அவங்க ஏதோ செத்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார் 3 மணிக்கு காலையில். அப்புறம் இவருக்கு காலையில் 6 மணிக்கு இவர் நல்லாயிட்டார், சுகர்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு. பட் கிராமத்துலேருந்து நியூஸ் வந்தது, அந்த லேடி வந்து அந்த டைமில் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசையில் வெளியே கட்டில் போட்டு தான் இருந்தாங்க, இவர் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி. இப்போ இது வந்து எங்களுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. அதாவது இது எப்படி இவரால் பண்ண முடிஞ்சுது, வாட் வித் ஜஸ்ட் பிகாஸ் சயின்ஸ் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ரேர் இன்ஸ்டன்சஸ் வேர் some people claim இது வந்து உண்மையாக இருக்குது. ESP என்பது மனிதனுக்கு மட்டும் இருப்பதாய் சொல்லப்படும் அறிவா, இல்லை மிருகங்களுக்கும் இந்த ESP பவர் இருக்கிறதா? Animals have this uncanny ability to predict earthquake. earthquake நடக்கிறதுக்கு முன்னாடி ரம்பிளிங் எல்லாம் கீழே இருக்கு இல்லையா, அது வந்து அனிமல்ஸால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, நமக்கு முடியல. earthquake வரதுக்கு 1/2 hour முன்னாடியோ 15 minutes முன்னாடியோ அனிமல்ஸ்க்கு வந்து earthquake வரது தெரியும், அது எப்படியோ பர்சீவ் பண்ணுது. Human beings probably had it, but we have lost it on the perception. That is different, natural. But even like say football match where there are multiple possibilities, இது வந்து உங்களுக்கு ப்ரிகர்சர் நடந்தாச்சு. அந்த ஆக்சுவல் earthquake முன்னாடி நிறைய விஷயம் கீழே நடக்குது, அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படியும் அனிமல்ஸ் உணருது, which is well established. Animals can predict earthquake much before. காட் வந்து நமக்குள்ளே பேசுகிறாங்க. நிறைய காட் மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வந்திருந்தார் நேற்று என் வீட்டுக்கு, இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒப்பீனியன் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இன்வேரியபிளி இட்ஸ் டியூ டு அ மோட்டிவ். உங்களுக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த காடுன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கு ஆளுங்களை கண்டுபிடிக்கலாம் நீங்களே. காட் நேற்று வந்திருந்தார், இந்த மாதிரி இந்த நம்ம கும்பிடுற இடத்த வந்து கட்டி முடிச்சிரு. நான் சொன்னேன் பணம் இல்லைன்னு சொன்னோன்னா, இல்லை என்னோட மக்கள்லாம் தருவாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக மோட்டிவ்காக. பட் நம்புகிறவங்க வந்து ஆமாம் கடவுளே சொல்லிட்டார், அப்போ நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கடவுள் எனக்கு இப்படி சொன்னார், கடவுள் அப்படி சொன்னாருங்கிறது வந்து எனக்கு நம்ப முடியல. பட் நம்புகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அது நம்ம கடவுள் நம்மகிட்ட தான் பேசலை, அட்லீஸ்ட் இன்னொருத்தட்ட பேசுகிறாரு, அவர் மூலமாக கடவுளை அடையலாமே நினைக்கிறவங்க இருக்காங்க. உலகில் நடக்கப் போவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு சக்தியாய் ESP கருதப்பட்டாலும் இந்த கலையை வைத்து மக்களை ஏமாற்றுபவர்களே அதிகம். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நடக்கப் போவதை தெரிந்து கொள்ளும் சக்தியை கொண்ட மனிதனுக்கு எது நடந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் மற்ற உயிர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதுதான் Hidden Facts டீமின் கருத்து. Until we reveal the next truth on Hidden Facts, this is Krishu signing off.